கடவுளே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது பொம்பளைங்க சமாச்சாரம். நீங்க பேசாம சாப்பிடுங்க. ஓ சாரிம்மா. காவேரி, முருகன் வசூல் பணத்தை எல்லாம் ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்குறானா? நீ செக் பண்ணி தானே வாங்கி வைக்கிற? ஆ ஆ ஆ அதெல்லாம் கரெக்டா தாங்க கொடுக்கறான். ஆமா, அவன் சரியா தான் கொடுப்பான். முருகன் அவன் வேலையெல்லாம் ரொம்ப சரியா தான் பார்க்கறான். நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை இல்ல? நான் முருகனை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக இதை சொல்லல. அவன் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காம்மா. அதனாலதான் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்கு. அதனாலதான் போனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம கொடுக்கல் வாங்கல் கணக்கோட சேர்த்து நம்ம தோட்டத்து கணக்கு வழக்கையும் அவனையே பார்க்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அத பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க தம்பி சிவா என்ன நினைக்கிறாருன்னு கேளுங்க. ஆமாண்டா சிவா, நீ என்ன நினைக்கிற? முருகனை தோட்டத்து அக்கௌண்ட்ஸையும் பார்க்க சொல்லலாம்ல? அண்ணே, அவசரப்பட வேண்டாண்ணே. அவன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவனை பார்க்க சொல்றோம்னா அப்படியே கொடுத்துருவோன்னு நினைச்சியா? நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆள் சூப்பர்வைஸ் பண்ணணும்டா. அது யார் பண்றது? வேற யாரு? நம்ம காவேரி தான். அவதானே இப்போ வசூல் பணத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதோட சேர்த்து இதையும் பாத்திர சொல்ல வேண்டியதா? என்ன காவேரி, நான் சொன்னது உனக்கு ஓகே தானே? அண்ணே, அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவன் மௌனமா இருக்கா. இல்லடா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்ன காவேரி, நான் சொன்னது சரிதானே? இல்லண்ணே, எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏம்மா, அதுல உனக்கு என்ன கஷ்டம்? முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பாம்மா. நீ பக்கத்துல இருந்து அவன் சரியா செய்யறானான்னு மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தா போதும். அண்ணா, இல்லண்ணா, வேண்டாண்ணா. ஏம்மா, அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏங்க, அவதான் வேண்டான்னு சொல்றால, விடுங்க. நம்ம கிட்ட அதை பாத்துக்க வேற ஆளா இல்ல. சும்மா அவளே போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஏய், நான் ஏன்னு காரணம் தான் கேட்டேன். அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அண்ணா, எனக்கு யாரோடவும் சேர்ந்து வேலை செய்ய விருப்பம் இல்லைண்ணே. நான் இனிமே மார்க்கெட்டுக்கு வரமாட்டேன். நான் நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காவேரி, காவேரி, அதுக்கேம்மா சாப்பிடாம எந்திரிச்சிட்ட? சாப்பிட்டு போம்மா. இல்லண்ணே, எனக்கு பசிக்கல. நான் மேல போறேன். இல்ல காவேரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அவ சாப்பிடாமலே கோச்சிட்டு போறா. அண்ணா, அவ கோச்சுக்கிட்டு எல்லாம் போகல. நீங்க பேசுனதுல அவளுக்கு தலைவலி அதிகமாயிடுச்சு, அதுதான் போறா. நீங்க எதுவும் நினைக்காம சாப்பிடுங்க. அதெல்லாம் அண்ணி பார்த்துப்பாங்க. அண்ணே, நீங்க போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைங்க. டேய், என்னடா நீயும் பாதியில எந்திரிச்சு போற? எனக்கும் பசி அடங்கிடுச்சுண்ணே, நீங்க சாப்பிடுங்க.
காவேரிய முருகன் கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, நான் நினைச்சது நடந்துருச்சு. சொல்லு சிவா. டேய் மூர்த்தி, அந்த முருகன் தங்கச்சிய இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுரு. ஏன் சிவா? நான் அப்புறமா சொல்றேன், நீ அவளை எதுவும் பண்ணாத. சரி சிவா. தேவைப்பட்டா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி. ம். காவேரி, அண்ணி, இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். அண்ணிய நம்பு காவேரி, எதுவுமே தப்பா போகாது. என்ன ஆனாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன். நீ சாப்பிடாம பாதியில எழுந்து வந்ததுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? இங்க பாரு, மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி நீ எதுவும் பண்ணாத காவேரி. அதனால உனக்கு மட்டும் இல்ல, அந்த முருகனுக்கும் பிரச்சனை வரும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சொன்னத நீ சரியா புரிஞ்சுக்கிட்டல்ல? என்ன பண்றது, பொம்பளைங்க வாழ்க்கையே அப்படிதான் காவேரி. இங்க தனக்காக வாழ்றவங்களை விட மத்தவங்களுக்காக வாழ்றவங்க தான் அதிகம். முருகனுக்கோ முருகனோட குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஓ மனசுக்குள்ள இருந்த காதல அப்படியே உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்ட பாரு. காவேரி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியே, அந்த நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. அழாதம்மா. அண்ணி, அண்ணன் ஏன் இப்படி பண்ணாரு? அது தப்பு தானே. நம்ம குடும்பத்துக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. காளிமுத்து அண்ணன், முருக, அவரு தங்கச்சிங்க, அவங்க அம்மான்னு அவங்க எல்லாரும் நல்ல மனுஷங்க தானே அண்ணி. நம்ம குடும்பத்து மேல அவங்க எவ்வளவு அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சிவான இப்படி ஒரு துரோகத்தை பண்ண பார்த்தாரு. இதெல்லாம் என்னால தானே. நான் முருகன் கூட பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. முருகன் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணி. நான் அவர்கிட்ட எந்த வித்தியாசம் பார்க்காம பழகுனாலும் அவர் எப்பவும் என்கிட்ட முதலாளிங்கிற மரியாதையோட தான் பேசுவாரு. அண்ணி, எனக்கு என்னோட கடந்த காலத்துக்கு போகணும் போல இருக்கு அண்ணி. காவேரி, எனக்கு நினைவு திரும்பணும். நான் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்ன சுத்தி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும் அண்ணி. எனக்கு நினைவு தெரியாம போனதுக்கு அப்புறம் முதல்ல முருகனை பார்க்கும்போது அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ணி. அப்படியே அடுத்தடுத்து பல விஷயங்கள் மூலம் அது ரொம்ப உறுதியான மாதிரி இருந்துச்சு. கோயில்ல கூட சித்தர் சொன்னது அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவருக்கும் எனக்கும் ஏதோ நெருக்கமான உறவு ஏற்கனவே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவரும் நானும் ஆல்ரெடி ஒன்னா பழகின மாதிரி இருக்க அண்ணி. அதான் அண்ணி நான் அவர்கிட்ட அவ்வளோ நெருக்கமா பழகுறேன். அவர்கிட்ட மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிடணும்னு நினைச்சேன். காவேரி,
எனக்கு உன் மனசு புரியுது. எல்லாம் சரியாயிடும் காவேரி. அண்ணி சொல்றல நம்ப. நம்ம ஆசைப்பட்டவன் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறத விட அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான காதல். அது உன்கிட்ட இருக்கு. அந்த காதல் உன்னை கைவிடாத. நான் சொல்றத நம்ப. அண்ணி, காவேரி, அண்ணி சொன்னா கேப்பல்ல. நல்லதாவே நடக்கும். கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடு. இந்தா. இந்தா. ஆண்டவா, கடவுளே, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். இதாக்கா. இருடா, கட்ட வேணாமா? அத பாரு. டேவிக்கே, இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரம் கிளம்புடா, வேலைக்கு போனா. நான் கிளம்பி பல மணி நேரம் ஆச்சு. நீ தான் வேட்டி கட்டுறதுக்கு அரை மணி நேரம், மீசி வச்சு வரதுக்கு 1/4 மணி நேரம் லேட் பண்ணிட்டு இருக்க. கிளம்புவோமா? ஹலோ, எங்க அப்பா என்ன உன்ன மாதிரி எடுபுடியா? எங்க அப்பா ஓனர். அவரு அழகா கிளம்பிதான் வருவாரு. சொல்லுமா. அழகா? இங்க எங்கம்மா இருக்குது அது? அவரு அழகா இல்லாம தான் இந்த மாதிரி 2 தங்க கட்டிய பெத்து போட்டு வச்சிருக்காரா? அம்மா, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கே சேட்டு கடையில் அடகு வச்சிருவோம். டேய், சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு தானே வரணும். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வேலைக்கு கிளம்புங்க. ஆமா வேணி, முருகன் ஐயா வீட்டு கிளம்பிட்டானாமா? சாப்பிட்டு தானே போயிருக்கான். அப்பா, அண்ணன் இன்னும் கிளம்பலப்பா. ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படியா? டைம் ஆயிடுச்சம்மா, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? வர அதான் சொல்லவனா? அண்ணன் வந்துருச்சு. தெரியலையே. அங்க அப்பா. பாருப்பா. நான் இன்னைக்கு ஹாஃப் டே லீவு. நீங்க கிளம்புங்க. லீவா? ஏன்டா, எதுக்குடா லீவு? டேய், ஐயாக்கு தெரிஞ்ச கோவப்பட வர்றா. அப்பா, ஐயா கிட்ட எல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ம். என்னப்பா நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அப்படி என்ன விஷயம்? டேய், அது ஒண்ணும் இல்லடா. நம்ம அமுதாவை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கிறதா வீட்டுக்கு வந்த தரகர் சொன்னார்ல, அவங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன்ப்பா. அவங்க நேர்ல வாங்க, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன். ஓஹோ. ரொம்ப நல்ல விஷயம் முருகா. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டப்பா. எல்லாமே அப்படியே தட்டி தட்டி போயிடுச்சியா. நீ எடுக்கிற இந்த முயற்சியாவது நல்லபடியா கல்யாணத்துல முடியட்டியா. என்னமோப்பா, புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி அவரு ஒண்டியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இப்போ நீயும் வந்து சேர்ந்துட்ட. இப்ப என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்னு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்கா. சீக்கிரம் நீ குடும்பம் குட்டினா ஆக போற. வாழ்த்துக்கள். என்ன செல்வி, நீ ஏன் சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியும். அது ரூட் கிளியர் ஆயிருச்சுன்னா அடுத்து உன் ரூட் தானே? அதானே? அண்ணே, நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஓ, ஆமாண்டா, என் பொண்ணை கலெக்டராவோ டாக்டராவோ ஆக்காம விட மாட்டேன். ஓ, இந்த லட்சியம் வேற இருக்கா உங்களுக்கு? ஆமாண்ணே, அதுக்கு எப்படி படிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அது என்னடா, அந்த 10வது அப்புறம் 12வது? இல்ல இல்ல, 13 படிக்கணும். ஓ, அப்படியா? அம்மா, நான் வேலைக்கு போகணுமா? நான் அப்ளை பண்ணிருக்கிற இடத்துல இருந்து என்னை சீக்கிரம் வேலைக்கு சேர சொல்றாங்க. அதனால வரப்போற மாப்பிள்ள என்ன வேலைக்கு போக சம்மதிக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும். அதுக்கு என்னம்மா, சொல்லிட்டா போச்சு. வேலைக்கு போக ஓகே சொல்றவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. போதுமா? என் செல்ல அம்மா. ஆளாளு
அதுக்கு ஒரு லட்சியம் வச்சிருக்குதுங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மா. டேய், நீ ஏன்டா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்புடா. கிளம்புறேன் போமாண்ணே. வா வா வா, கிளம்பலாம். ஏம்மா என்னப்பா? நீ வரோம். வெளியே காயுதுப்பா. மாமா நல்ல விஷயம் பேச போற நேரத்துல இந்த குட்டிச்சாத்தா என்ன தட்டு கைமா வந்து நிக்குது. வாங்க மாப்பிள்ள. வணக்கம். மாமா தங்கச்சி. வாங்க. என்ன மாப்பிள்ள, கையில தட்டு தாம்பழத்தோட வந்திருக்கீங்க? அண்ணே பார்த்தா தெரியல, கோயிலுக்கு போயிருப்பாங்க. அதான் சாமி கும்பிட்டுட்டு உங்களை பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க. என்ன சீனு? எந்த கோயிலுக்கா சீனு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கா? டேய் நீ சும்மா இரு. மாமா நீ பெரிய மனுஷன் தானே, கையில தட்டு தம்பளத்தோட வந்திருக்கோனா உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? அம்மா, என்ன? ஏம்மா, அது புரியாம தானம்மா உன்னை கேட்குறேன். மாப்பிள்ள தான் வாயே திறக்க மாட்டேன்றாரு, நீயாவது சொல்ல. ஐயா சீக்கிரம் சொல்லுங்க, அவ்வளவு எவ்வளவு நேரம் தான் வெக்கப்படுவா பாவம். அத நான் எப்படி மாமா சொல்றது? இரு அப்பா சொல்லும். அப்பா சொல்லுப்பா. அது ஒண்ணும் இல்ல மச்சான், உங்க பையன் முருகனுக்கு என் பொண்ணு அசினை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? கல்யாணன்றது என்ன, கோழி எடுத்துட்டு போய் குடப்பலாம் நினைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறதுக்கு அதுக்குன்னு சில முறைலாம் இருக்குல்ல மாப்பிள்ள. அதெல்லாம் பண்ணிட்டு தானே இந்த தட்டு தாம்பலாம் மாத்தத பண்ணணும். மாமா அந்த முறையெல்லாம் நம்ம கல்யாணத்துல பார்க்க வேண்டாம் மாமா. நாங்க என்ன யாரோ எவரோவா? நான் உங்க தங்கச்சி மகள்ல. என் மாமா, என் தாய் மாமா மகன் எல்லாம் ஒரே ரத்தம் தானே. ஐயோ அசினு, ஒரே ரத்த சொந்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க கூடாதான். அது பிறக்கிற குழந்தை புத்தி மந்தமா பிறக்குமா. ஐயா நீங்க கூட அப்படித்தானே, ஒரே ரத்த சொந்தம் தானே? டேய் கொஞ்சம் சும்மா இருடா. ஏம்மா சின்ன, ஒரே ரத்தமா இருந்தா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணுமா? இங்க பாரு, முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதம் இருக்கான்னு கேட்கணும். அப்புறம் 2 பேரோட ஜாதகத்திலையுமே எல்லா பொருத்தமும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது நல்ல நாள் கிழமை எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தாமா இந்த தட்டு தாம்பலாம் மாத்துறதெல்லாம். ஐயோ மாமா, அதெல்லாம் நாங்க பேசி முடிச்சிட்டோம் மாமா. என்னடா இன்னும் இந்த தட்டு தாம்பல மாத்துறது தான் பாக்கி. உங்க புள்ள உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா மாமா? நீ அத்தை மாமா கிட்ட சொல்லல? ஏய், எதை சொல்ற நீ? என்ன மாமா கேக்குற நீ? நேத்து கோயில்ல நீ சொன்னது மறந்துடுச்சா? அப்படின்னா என்ன சொன்ன உங்ககிட்ட? நீ மாமாவும் அத்தையும் சம்மதம் சொன்னா கட்டிப்பண்ணு சொன்னல்ல. விக்கி நீயும் கூட தானே இருந்த, சொல்லுடா. ஆமாமா, நானும் கூட தானே இருந்தேன். மாமா, இவ ஏதோ சொல்றான்னு நினைச்சு நீங்களும் தட்ட தூக்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்திருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு என் பொண்ணு அசினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா மாப்பிள்ள? மாமா, விருப்பம் இருக்கா இல்லையான்றது இல்ல மாமா இங்க பிரச்சனை. வீட்டுல கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்கும்போது நான் எப்படி மாமா உங்க மக கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது? அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு அழகு இல்ல மாமா. நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. ஆனா என் பொண்ணுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வயசாகிட்டு இருக்குல்ல. ஏமா, கொஞ்சம் இல்ல, அவளுக்கு ரொம்பவுமே ஆயிருச்சு.
இது பாருங்க, அதனால இந்த மாப்பிளைய விட்டுட்டு கிடைக்கிற மாப்பிளைக்கு அவளை தள்ளி விடுங்க. டேய் நீ கொஞ்சம் வாய் மூடுறா. மாமா நீ நாளைக்கே என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு நான் சொல்லல. இப்ப நிச்சயம் பண்ணிப்போ மாமா. நீ எப்ப சொல்றியோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ உன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வா. ஏன் இவனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வா. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல மாமா. நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா காத்திருப்பேன் மாமா.